ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மளிகை கடை நம்ம வச்சிருக்கோம். அந்த மளிகை கடையில எப்படி சொல்றேன்னா, சில பல சேஞ்சஸ் பண்ணாதான் உங்க கஸ்டமர் வரவங்களும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆன கஸ்டமரா வருவாங்க. எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு டெய்லியும் ஒரு ரொட்டீனா ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு இவ்வளவு கஸ்டமர் ரெகுலரா எனக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர்த்து இல்லாம இன்னும் ஒரு சில பேர் இன்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு டைம் வராங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா நீங்க கொண்டு போகலாம். இன்னொன்று உங்களோட இதை யாரும் அந்த அளவுக்கு நோட் பண்ணி கூர்த்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, உங்களோட செக்மெண்ட்டை அப்பப்போ நீங்க மாத்தணுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ரேக்கையோ உங்க செல்ஃபையோ மாத்தணும்னு சொல்ல வரல. உங்க கடையில இருக்கிற பொருளை அப்பப்போ மாத்தணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு 4 months 5 months ஒன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட பொருளை வேற இடத்துல மாத்தி, இப்போ ஒரு சோப் வச்சிருக்கீங்க, ஃபுல்லா ஒரு ரேக்கு சோப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சோப்பு ரேக்கை தூக்கி அப்படியே மேல போட்டுட்டு வேற அந்த இடத்துல அதுக்கு ஈக்குவலா என்ன போட்டா கரெக்டா இருக்கும், அது பக்கத்துல சோப் பவுடர் போடலாமா இல்ல குளிக்கிற சோப் போடலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும். அப்போ மாத்தும் போது கடை பார்க்க ஒரு லுக்கா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் கேட்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல சோப்பு தானே இருந்துச்சு, இப்ப ஏதோ மாத்திட்டீங்க போல இருக்காது, இல்ல கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் அட்ராக்டா இல்லாம இருந்துச்சு, அதனால மாத்தினா அப்படின்னு சொன்னா, அப்போ கடையும் நமக்கு நீட்டா கிளீனா தொடச்ச மாதிரி ஆகுது. அந்த இடம் அந்த ரேக் ஃபுல்லாவே நமக்கு கிளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பின்னாடி நான் காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த ரேக் ஃபுல்லாவே நான் கிளீன் பண்ணி இது பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்க அந்த மாதிரி மாத்தும் போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் கண்ணுக்கு ரொம்ப புதுசாவும் புதுசாவும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கஸ்டமரும் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அப்போ நமக்கு சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்குன்னு நான் உங்களை எல்லாமே செக்மெண்ட்டை மாத்தணும்னு சொல்லலை. அப்படி மாத்ததுக்கு உங்களுக்கு டைமும் இல்லை அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், இருக்கிறதே கொஞ்சம் நீட்டா எல்லாமே அடுக்கி மேனேஜ் பண்ணி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, மளிகை கடையை பொறுத்தவரையும் நான் ஓப்பன் டாக்கா சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு டிஸ்பிளே அழகா வச்சிருக்கீங்களோ, சின்ன கடையோ பெரிய கடையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. சரிங்களா? டிஸ்பிளேல எந்த அளவுக்கு நீங்க அழகா நீட்டா அடுக்கி, இல்லைனாலும் அடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஆளை போட்டு நீட்டா அடுக்கி அப்படியே பல நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா எப்படி நம்ம அழகா தெரியுமோ அந்த மாதிரி உங்க கடையும் அழகா தெரிஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா உங்களோட பிசினஸ் கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். உங்களுக்கு வர கஸ்டமர்ஸும் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதிகமாகுவாங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் சொல்றேன். இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவும் ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க, மளிகை கடைக்காரங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.